வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடிவை நோக்கி சில விழிகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விளக்கேற்றும் நேரம். மெல்ல மெல்ல இருள் கவிந்து கொண்டிருந்த அந்தி பொழுது. சில்லென்ற காற்றோடு ஊசி முனையாய் மழை துளிகள் முற்றத்தில் தெரித்து விழுந்தன. புகை படிந்த சிம்னி விளக்குகளை துடைத்து விளக்கேற்றினாள் ஜானா. கூடமும் பூஜை அறையும் விளக்குளியில் புது கோலம் பூண்டன. அடுக்களையில் கை காரியமாயிருந்த மூத்தவள் வேதா ஊதுவத்திகளை கொளுத்தி வந்து பூஜை அறையில் வைத்தாள். அந்த மழை நேரத்தில் கூட இரண்டாம் முறையாக சில்லென்ற கிணற்று நீரில் நீராடிவிட்டு வந்த அலமோ பூஜை அறை என்ற பெயரில் இருந்த அந்த இருண்ட சாமி உள்ளின் முன் விழி மூடி கரங்குவித்து நின்றாள். கணீர் என்ற குரலில் துல்லியமாய் லயத்தோடு மகாலட்சுமி அஷ்டகத்தை ஜபித்து கொண்டிருந்தன அலமுவின் உதடுகள். நமஸ்தோத்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கரஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சுனாதமாக இழைந்து வந்தது நாதம். நீண்ட நேரம் கரம் குவித்து வணங்கி நின்ற அலமுவின் விழி ஓரங்களிலிருந்து நீர்முத்துக்கள் உருண்டன. அம்மன் குங்குமத்தை எடுத்து பக்தி சிரத்தையோடு நெற்றிக்கு இட்டு கொண்டவள் சிறிதை மாங்கல்யத்திலும் வைத்து அதனை கண்களில் ஒற்றிக்கொண்டாள். கூடத்தில் முட்டை விளக்கின் மங்கிய ஒளியில் அப்பளமிட்டு கொண்டிருந்த பெரிய மகள் வேதாவை பார்த்ததும் அவள் இதயம் பெருமூச்செறிந்தது. இதயத்தின் ஜீவ நரம்பை சுண்டி விடுவது போல ஒரு வேதனை மின்சாரமாய் பாய அம்மாவும் மகளுக்கு உதவியாய் அப்பளமிடத் தொடங்கினாள். ஜானா எங்கடி? வேதாவிடம் கேட்டாள் தாய் அலமோ. நம்ம ஆத்து கொல்லையில வெண்டையும் கத்திரியும் அமோகமா காய்ச்சதோன்னோ. ஆத்துக்கு போக மீந்தது வாடுறதுக்கு முன்னாடி வித்துப்பிடலாம்னு பங்கஜ மாமி கிட்ட எடுத்துண்டு போனா. வர நேரம்தான். நீயும் தான் நெதமும் அப்பளத்துக்கு இடிச்சு உழைச்சு ஓடா தேயிற. ஜானாவோ போது விடிஞ்சு போனா கொல்லையே கதின்னு கிடக்கறா. கொத்தறதும் ஜலம் இழுத்து கொட்டுறதும்னு ஒவ்வொரு பூவும் பிஞ்சுமா முட்டு விடுறத பார்த்து பார்த்து வளர்த்து அப்பப்போ காசாக்குறா. என்னதான் நீங்க 2 பேரும் ஓடா தேஞ்சு மாஞ்சு போனாலும் நம்ம தரித்திரம் விடியறத காணுமே. பெட்ட கோழி கூவியா போது விடிய போறது? எதுக்கும் அந்த கடவுள் அனுகிரகம் வேணும்டி. இந்த பிராமணரோ எதையும் கண்டுக்காதே தோத்திரம் பூஜை புனஸ்காரம்னு காலத்தை ஓட்டின்றிருக்கார். மனப்புழுக்கம் புலம்பலாய் வெடிக்க கொட்டி தீர்த்தாள் அலமோ. தோ ஆச்சு. தூரலோ மழையோ எதுவானா என்ன? உழைக்கும் கைகள் ஓய்வெடுக்கவா முடியும்? அரை மணி நேரத்துக்குள் கோரை பாயில் அப்பளங்கள் பச்சை மணம் வீச பூத்து பெருகின. ஈரக்காற்றின் குளிர்ச்சியோடு பச்சை அப்பளத்தின் மனம் அந்த இரவு பொழுதில் நாசிக்கு இதமான வாசனையை வாரி தெளித்தது. அலமோ எலை போடுறையாடி? வாசத்திண்ணையில் இருந்த மண் முடாவில் இருந்து நீரை முண்டு கை கால் அலம்பிக் கொண்டு வந்த குருக்கள் மணை பலகையை போட்டு கொண்டு அமர்ந்தார். எல்லாம் ஆச்சு, தோ வந்துட்டே இருக்கேன்னா. அவரது இலையில் கல் சட்டியில் இருந்த பழையதை பிழிந்து போட்டு கடைந்த மோரை விட்டு மாவடுவை வைத்தாள். இன்னைக்கு தளிகை இல்லையாடி என்று கேட்டவாறே சாதத்தை பிசைந்து ஒரு வாய் போட்டுக்கொண்டே, என்னதான் சொல்லு, இந்த மாவடுவோட ருச்சிக்கு ஈடு வேறு எதுவும் இல்லை. ரசித்து உண்டவாறே அலமுவை பார்த்து புன்னகைத்தார் குருக்கள். மாவடுவையே ரசிஞ்சுன்றுங்கோ. இங்க மாமரம் போல தலைக்கு மேல ஒசந்து நிக்கிறா ஜானா. அவளை பத்தின கவலை ரா பகலா என் நெஞ்ச எரிச்சுன்ருக்கு. அந்த மாயவரத்து பிள்ளையாண்டானோட ஜாதகம் நன்னா பொருந்தி இருக்கு. அவளுக்கும் நம்ம ஜானாவை பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு அவ கேட்குற சீர்வரிசையை எப்பாடு பட்டாவது செஞ்சிட்டோம்னா போரும். ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்துடும்.
பகவானே, எப்படியாவது ஜானா கழுத்துல சீக்கிரமா தாலி ஏறணும். அலமோ கண்களை மூடி ஜெபித்தாள். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கடகடவென்று சிரித்தார் குருக்கள். நோக்கென்னடி பைத்தியமா? அவ கேக்குற சீர்வரிசையை இந்த ஜென்மத்துல நம்மால செய்ய முடியுமாடி? நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பார்க்கிறேன்? ஏழை குருக்கள் டி. இதுவோ நாட்டுப்புறம். மாசா மாசம் 200 ரூபாய் கிடைப்பதே நம்ம அதிர்ஷ்டம். நாள் கிழமைகள்ல தட்டில விழற சில்லறை காசுகள் தான் விறகுக்கும் உப்பும் புளிக்கும் உதவுறதுங்கிறதை மறந்துடாதே. ஏதோ கோயில்ல குடியிருக்க வீடு கொடுத்ததால பொழைச்சோம். கொல்லையில காய்க்கிற காய்கறிகள் விற்கிற காசு தீபாவளிக்கு நாமும் புது துணி கட்டிக்க உதவுது. இந்த லட்சணத்துல புக்ககாத்துக்கு போன வேதாவை அவ புருஷன் வேறொருத்தியை சேர்த்துண்டு நம்மாத்துக்கே திருப்பி அனுப்பிச்சுட்டான். நம்ம குழந்தை நமக்கு சுமையாயிடுமா? எல்லாம் கால கோளாறு. இந்த லட்சணத்துல நீ இளையவ ஜானாவை பெரிய இடத்துல கொடுக்க ஆசைப்படுற. எல்லா தாயும் படுற நியாயமான ஆசைதான். ஆனா நமக்கு வசதி வேண்டாமாடி, நினைச்சு பாரு. நிதானமாக பேசினார் குருக்கள். அப்படி ஒன்னும் அதிகமா கேட்டுடலையே அவா. கையில கொஞ்சம் ரொக்கம், 5 சவரன்ல ஒரு ரெட்டை வடம் சங்கிலி போட்டு காது மூக்கை மூடினா போரும்னா. 4 எவர் சில்வர் பாத்திரம், வெள்ளி குங்கும சிமிழ், இவ்வளோதான். இந்த கிராமத்திலே நம்ம அம்பாள் சந்நிதியிலே கல்யாணம். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு. இத செய்ய முடிஞ்சா போரும். நம்ம ஜானா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். ஏண்டி இப்படி புலம்பிட்டே இருக்க? மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். எல்லா பாரத்தையும் பகவான் கிட்ட இறக்கி வச்சுட்டு சிவனேன்னு இரேண்டி. எந்த ஒரு பாதிப்பும் தன்னை அணுகாத நிச்சலனமான நிலையில் முற்றத்தில் துண்டை விரித்து படுத்து விட்டார் குருக்கள். அவரை துரத்தி கொண்டே அங்கு வந்து தூணில் முதுகை சாய்த்து அமர்ந்தாள் அலமோ. அவரிடம் புலம்பி தீர்ப்பதிலும் ஒரு சுகானுபவம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. இறுக்கமாக சிக்கி விழுந்த முடிச்சு தளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பிரிவது போல நெஞ்சை இடை விடாமல் அரித்து கொண்டிருக்கும் சுமைகளும் கவலைகளையும் கணவனிடம் வாய் திறந்து புலம்பும் போது விலகுவது போலிருந்தது. லோகத்தில பிள்ளை பெத்தவா எல்லாரும் கிடைச்ச வரை ஆதாயம்னு கறக்கத்தான் பார்ப்பா. இது உலக சம்பிரதாயம். அதுக்கு சம்மதம்னா எப்படியாவது சீர்வரிசை கொடுத்து பொண்ணை கரை ஏத்தணும். பிள்ளையாண்டான் கை நிறைய சம்பாதிக்கிறச்சே பொன் தானே அனுபவிப்பா. அப்போ சந்தோஷப்படுற நாம இப்போ சிரமப்படத்தான் வேணும். பெருமூச்சு விட்டவாறே யோசனையில் ஆழ்ந்தார் குருக்கள். அவா கேட்கிற சீர்வரிசைக்கும் ரொக்கத்துக்கும் நமக்குன்னு மிச்சம் இருக்கிற மஞ்சக்காணி நிலத்தை வித்தா கூட போதாதே. என்னடி பண்றது? புள்ளையாண்டா மத்திய அரசாங்கத்திலே உத்தியோகத்தில் இருக்கான். இந்த வரைக்கும் அவ பெருசா வைரமூக்குத்தி போடுன்னு சொல்லாம நம்ம குடும்ப பாரம்பரியத்தை அனுசரிச்சு இந்த ஏழை குருக்களாத்து பொன் பார்க்க வந்ததே பெரிய விஷயம். நாம என்ன யோசிச்சு என்னடி பண்ண? வேலை வந்துடுத்தோம்னா எல்லாம் நல்லபடி நடக்கும். ஏன்னா நிஜமா தான் சொல்றேளா? நம்ம ஜானாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்றேளா? கண்களில் மின்னலாய் ஒளி போக்க தவிக்கும் தாய் உள்ளத்தின் துடிப்போடு வினவினாள் அலமோ. நெஞ்சில் நம்பிக்கை பூ ஒன்று மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது. நித்திய காலமும் பக்தி நெறியிலே ஆசாரத்தோடு வாழ்க்கையை ஒரு தவம் போல் நடத்தி வரும் குருக்களுக்கு அடுத்தடுத்து பிறந்த 2 பெண்கள். 3ஆவதாக பிறந்தவன் விஸ்வம். மூத்தவள் வேதாவை தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்க்கும் சுந்தரராமனுக்கு தன் சக்திக்கு மீறியே செலவு செய்து கல்யாணம் செய்து கொடுத்தார். ஆனால் ஓராண்டுக்குள்ளாக கணவன் தன்னை ஒதுக்கிவிட்டு வேறொருத்தியோடு சுற்றுவதைக் கண்டு மனம் பொறுக்காமல் பிறந்தகத்துக்கே திரும்பிவிட்டாள் வேதா. மகளை வாழ வைக்கும் முயற்சியில் மாப்பிள்ளையிடம் அவர் மன்றாடி தோற்று மனம் முடிந்து போனார். அப்படி ஒரு அவமானத்திற்கு பின் தன் தலை விதியை நொந்து கொண்டு பெற்றோருக்கு சுமையாக இல்லாமல் அப்பளமிட்டு தன்னால் முடிந்தவரை உதவினாள் வேதா. 2வது பெண் ஜானாவின் கல்யாணம்தான் பிரச்சனையாயிருந்தது. நல்ல வரன். ஆனால் அவரால் மஞ்சக்காணியை விற்று கடன் வாங்கினாலும் போதாத இழுபறி நிலை.
ஒரே பிள்ளை விஸ்வம் படித்துவிட்டு வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். தந்தைக்கு உதவியாய் கோயில் கைங்கரியங்களில் ஒத்தாசை பண்ணினாலும் ஏனோ தந்தையின் பரம்பரை தொழிலில் ஈடுபட விரும்பவில்லை அவன். கோவில், பூஜை, நைவேத்தியம் என்ற காலமெல்லாம் ஆசாரமும் பக்தியுமாய் நியமங்களை தன் தந்தை கடைபிடித்தும் அன்றாட தரித்திரம் விலகாத விரக்தியில் அவன் உள்ளம் தந்தையின் நிழல் வட்டத்தை விட்டு விலகி வேறு வேலை தேடி கை நிறைய சம்பாதிக்க வேண்டுமென்று கனவு கோலம் பூண்டது. அலமுவுக்கு தன் ஒரே பிள்ளையும் தந்தை வழியில் பரம்பரை தொழிலில் இறங்கி பட்டினி கிடக்காமல் சுயமாய் வேறு உத்தியோகம் தேட முனைந்ததில் ஒரு விதத்தில் ஆறுதல் தான். கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் உப்புக்கும் புளிக்கும் கணக்கு பார்த்து பைசா பைசாவாக செலவு செய்யும் அன்றாட தரித்திரம். மற்றவர்கள் மாத கடைசியில் கணக்கு பார்த்தால் இங்கே அன்றாடமும் பற்றாக்குறை பாட்டுத்தான். பொழுது விடிந்தால் ஒரு வாய் காஃபிக்கும் நீர்த்த மோருஞ்சாதத்திற்குமே இழுபறியாய் அவள் படுகிற பாடு அவளுக்குத்தானே தெரியும். பொண்கள் அதிகப்படியாய் ஒரு புடவைக்கோ சினிமாவுக்கோ ஆசைப்பட்டால் கூட நிறைவேற்ற முடியாத இயலாமை. கடந்த 25 வருடமாய் மாறுதலே இல்லாத அதே வருமானம். போராடித்தான் பாரேன், உன்னால் என்னை வெல்ல முடியுமான்னு பயமுறுத்தும் விலைவாசிகள். இவைகளுக்கிடையே அல்லல் படும் வாழ்க்கை. இருட்டு குகைக்குள்ளேயே கிடந்து பார்வையை மங்கிவிட்ட நிலையில் வெளிச்சத்துக்கு வரமாட்டோமாவென ஏங்கும் ஏக்கம். இயற்கைத்தானே. பெண்களின் சுமையை தாங்க மகன் மூலமாவது தன் குடும்பத்திற்கு விடிவு பிறக்கும் என்று அலமு நம்பியது நியாயமே. கொல்லையில் நந்தவனமாய் பூத்து குலுங்கிய மல்லிகை அரும்புகளை கொய்து துரித கதியில் சரமாய் தொடுத்து கொண்டிருந்தாள் வேதா. 4 மணிக்குள் தொடுத்து முடித்தால்தான் கோவில் சந்நிதி வாசல் பூ கடைக்காரரிடம் மொத்தமாக விற்க முடியும். பொழுது சாய்ந்து விட்டால் பூ மீந்து விடும் என்று வாங்க மாட்டார். பரபரப்பும் அவசரமுமாய் தொடுத்து முடித்த பூச்சரத்தை குடலையில் வைத்து எடுத்துக்கொண்டு கிளம்புகிற சமயம் கச்சேரியாத்து கோமதி மாமி எதிர்பட்டாள். வாங்கோ மாமி. ஏண்டியம்மா வேதா, எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவியாடி குழந்தே? சுற்றி வளைக்காமல் மாமி கேட்டது அவளுக்கு பிடித்திருந்தது. சொல்லுங்கோ மாமி, என்ன செய்யணும்? குழந்தே, நாளை மறுநாள் ராத்திரி வண்டிக்கு வைதேகி புக்காத்துக்கு புறப்படுறா. அன்னிக்கு தான் நாள் நல்லா இருக்காம். புக்காத்துக்கு போறவளுக்கு கொடுத்தனுப்ப கொஞ்சம் பட்சணம் முறுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் போல பருப்பு பொடி, இட்லி மிளகா பொடி இடிக்கணும். என்னதான் மிக்சி அது இதுன்னு இருந்தாலும் கை சுத்தமா கல் உரல்ல இடிக்கிற பொடிக்கு அலாதி ருச்சிதான். நீ ஒரு கை ஒத்தாசை பண்ணியானா தேவலாம். அதான் கை காரியத்தை கூட அப்படியே போட்டுட்டு ஓடியாந்தேன். மாமிக்கு மூச்சு வாங்கியது. பாவம் ஸ்தூல சரீரம். அதுக்கு என்ன மாமி, திவ்யமா வரேன். ஒரு நொடியில இந்த புஷ்பத்தை சந்நிதி கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவாறே வெளியேறவும் தம்பி விஸ்வம் உள்ளே நுழையவும் சரியாயிருந்தது. காலையில் ஏதோ இன்டர்வியூ என்று கிளம்பினவன் இப்போதுதான் திரும்புகிறான். மாமி வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு அவள் கொடுத்த 10 ரூபாய் பணத்தோடும் களைப்போடும் வீடு திரும்பிய அவளை எதிர்கொண்டு காத்திருந்தான் தம்பி விஸ்வம். ஏண்டா, போன காரியம் பழந்தானே? ஆர்வத்தோடு கேட்டாள் அவள். அவன் முகத்தில் திடீரென ஒரு மாற்றம். அக்கா, வேலை கிடக்கட்டும், ஒரு விஷயம் என்றான் படபடப்பாய். என்ன விஸ்வம்? டவுனுக்கு பஸ்ல போறச்சே அத்திம்பேரை பார்த்தேன். அப்படியா? கூட அவளை காணோம். அத்திம்பேர் என்ன கண்டும் காணாத மாதிரி போயிடுவார்னு நினைச்சேன். ஆனா நான் இறங்கி நடக்கிறச்சே அவரும் பின்னாடியே வந்து அழைச்சார். அதுக்கப்புறம் எப்படிக்கா நான் வீம்பா போக முடியும்? ஏதேனும் கேட்டாரா? அவள் விழிகளில் ஈர பளபளப்பு. கேட்டார். வேதா எப்படி இருக்கா? அவளை நானே வந்து பார்க்கிறேன்னு சொல்லுனார். இந்த வரைக்கும் அவர் திருந்தி இறங்கி வந்தது ஏதோ சொப்பனம் கண்ட மாதிரி இருந்தது நேக்கு. விஸ்வம், அவர் உடம்புக்கு ஒண்ணுமில்லாம சௌக்கியமா இருக்காரோன்னோ? அவர் நன்னா இருந்தா போரும். கண்களை துடைத்து கொண்டு பெருமூச்சு விட்டாள் வேதா. இன்னும் இருள் பிரியாத வைகரை பொழுது. கொல்லை கிணற்றின் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஈரம் சொட்டும் மடி வேட்டியையும் துண்டையும் உடுத்துக்கொண்டு
நெற்றியில் திருநீரும் குங்குமமும் துலங்க அந்த இருட்டில் கோயிலை நோக்கி நடந்தார் குருக்கள். பூஜையை முடிச்சுண்டு சுருக்க திரும்பிடுங்கோ, அதுக்குள்ள தளிகையை முடிச்சுடுறேன். உங்களுக்கு பிடிச்ச முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறேன். வந்து ஒரு விஷயம். என்னடி தயக்கம், சொல்லேண்டி. வந்து நேக்கு மனசே சரியில்லை. ராத்திரி முழுக்க ஏதேதோ கெட்ட சொப்பனம் கண்டேன். நீங்க சுருக்க வந்துடுங்கோ. இத்தனை நாளும் இல்லாதே இப்ப நோக்கு என்ன வந்ததோ? கலகலவென்று சிரித்தவாறே வாயிற்படியில் கால் வைத்தார் குருக்கள். நங் என்ற நிலைப்படியில் என்றும் இல்லாமல் தலை இடிக்கவே சற்று நேரம் வாசல் குரட்டில் உட்கார்ந்தார். அலமோ, தூத்தம் கொண்டா? தண்ணீரை 2 வாய் குடித்துவிட்டு புறப்பட்டார். அவர் படி இறங்கி செல்லும் வரை இமைக்காமல் வெறித்து கொண்டு நின்ற அலமோ கொல்லைப்புறம் விரைந்து மறுபடியும் வாளி வாளியாய் ஜலம் இறைத்து தலையில் கொட்டி கொண்டாள். ரவிக்கையும் புடவையும் சொட்ட சொட்ட அப்படியே பூஜை அறையில் கரங்குவித்து கண்மூடி நின்றாள். பூஜை அறையில் இருந்து அலமேலுவின் குரல் குழைந்து இழைந்து வந்தது. மங்கள ரூபிணி மதியணி சூலனி மன்மத பாணியளே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. கிணற்றடியில் இருந்து முருங்கைக்காய் பறித்து வந்த ஜானா தாயின் குரலில் இருந்த தழதழப்பை கண்டு விக்கித்து நின்றாள். அவள் மேனி சிலிர்த்தது. அக்கா, என்னது? அம்மா சொல்ற தோத்திரத்தை கவனிச்சியாடி? துக்க நிவாரண அஷ்டகத்தையான்னா சொல்றா? ஆமாண்டி, காலம்பர எழுந்திருக்கச்சையே அம்மா ஒரு மாதிரியான்னா இருந்தா. சகோதரிகள் இருவரும் திகிலோடு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பூஜையை முடித்து கொண்டு திரும்பிய அலமுவின் முகம் ஏனோ இறுகி இருந்தது. வேதா, கெட்ட சொப்பனம் கண்டேன். மனசு என்னவோ பண்றதுடி. அதான் துக்க நிவாரண அஷ்டகத்தை சொன்னேன். கடவுள் இருக்கார். தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாள் அலமோ. கோயில் கர்ப்ப கிரகத்தை நெருங்கும் போது தூக்கி வாரி போட்டது. ஏற்கனவே கதவு திறக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஆட்களின் நடமாட்டம். சாவி அவர் கையில் இருக்கும்போது இது எப்படி? அவரால் மேற்கொண்டு யோசிக்க முடியவில்லை. இருளோடு இருளாக பதுங்கி சென்று கண் இமைக்கும் நொடி பொழுதில் கர்ப்ப கிரகத்தின் திறந்திருந்த கதவை இழுத்து மூடி அதில் வாய் திறந்து தொங்கிக் கொண்டிருந்த பெரிய பூட்டை கையில் இருந்த சாவியால் டக் என்று பூட்டி முடிக்கும் தருணம். பின்புறம் காவல் இருந்த கொள்ளையரின் கையால் மின்னல் வேகத்தில் அவரை தாக்க குருக்கள் அலற அந்த வைகரை பொழுதில் அந்த குரலை கேட்டு கிராமம் மொத்தமும் ஓடி வர ஏக கலேபரம் ஒரு சில நிமிடங்களில் நிகழ்ந்துவிட்டது. அம்பாள் நகையை கொள்ளையிட்டு கொண்டிருந்த கொள்ளை கூட்டம் எலி பொறியில் அகப்பட்ட எலிகளாய் வகையாய் மாட்டிக்கொண்டது. போலீசார் மண்டக பூசையோடு அவர்களை இழுத்து சென்றனர். குருக்களுக்கு தலையிலும் கையிலும் ஏகப்பட்ட காயங்களின் வேதனை கூட பெரிதாக தெரியவில்லை. ஊராரின் பாராட்டும் புகழுரையும் அவரை தலை நிமிர்ந்து நடக்க வைத்தன. சில வாரங்களில் அவரது இரத்த காயங்கள் ஆறிய அதே நேரம் அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது என்ற நற்செய்தி அவரை தேடி வந்தது. உயிரையும் பொருட்படுத்தாமல் சமயோசித புத்தியுடன் கொள்ளையர்களை பிடித்து கொடுத்த அவரது செயலை பாராட்டி மேல்மட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் அரசாங்கம் அளித்த 25,000 ரூபாய்க்கான காசோலையை குருக்களிடம் ஊர் மக்கள் முன்னிலையில் கொடுத்து அவரை பாராட்டி பேசினார். அலமுவுக்கு முகமே தாமரையாய் மலர்ந்தது. ஜானாவின் கல்யாணத்திற்கு துண்டு விழுந்த தொகையை இந்த பணத்தில் இருந்து எடுத்து அவள் திருமணம் ஜாம் ஜாம் என்று நடந்தது. விஸ்வத்தின் வேலைக்காக டெபாசிட் தொகை கொடுக்கப்பட்டு இன்று அவனும் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டான். மூத்தவள் வேதாவை அவள் கணவன் வந்து அழைத்து போய்விட்டார். ஆக அந்த குடும்பத்தை பொறுத்தவரை பொழுது மட்டும் விடியவில்லை, பிரச்சனைகளுக்கும் விடிவு ஏற்பட்டு விட்டது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ராஜம் இதழில் பிப்ரவரி 1989 ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.